I got my first period around that time and I've suffered from something called dysmenorrhea from my very first period. டிஸ்மெனோரியா அதாவது பீரியட்ஸ் டைமில் வர பெயின். ஸோ டிஸ்மெனோரியா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ஸோ ப்ரைமரி டிஸ்மெனோரியா வந்து பீரியட்ஸ் டைம்லேயே வந்துட்டு பீரியட்ஸ் டைம்லேயே போயிடும். அதாவது அந்த 4 to 5 நாள் தான் இருக்கும். செகண்டரி டிஸ்மெனோரியா வந்துட்டு டியூ டு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைப்ராய்டாக இருக்கலாம், அதாவது கர்ப்பப்பையில் உள்ள ஏதாச்சும் கொழுப்பு கட்டி இருந்தால் உங்களுக்கு சிவியர் பெயின் இருக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அடினோமயோசிஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு டிஸ்மெனோரியா வந்து ரொம்பவே சிவியராக இருக்கும். ஸோ டிஸ்மெனோரியாவோட நிறைய பெண்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. வீட்டில் கேட்டால் இது நார்மல் பீரியட்ஸ் டைமில் வர்றது நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து இட்ஸ் நாட் நார்மல். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலை வந்து பாதிக்குது. உங்களால் ஒரு உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க முடியல அப்படின்னா அந்த பெயின் வந்து கண்டிப்பாக ஒரு சிவியரான பெயின். ஸோ அந்த பெயினோட யாரும் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் டிஸ்மெனோரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாகவே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபுட்டு மாற்றுறது, அதாவது நிறைய சில பேருக்கு காஃபி அதிகமாக குடித்தா கொஞ்சம் பெயின் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி காஃபி கட் பண்ணுறது, சாக்லேட்ஸ் கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணாவே வந்து உங்களுக்கு டிஸ்மெனோரியா வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. 2வது எக்ஸசைஸ். ஸோ பீரியட்ஸ் டைம்லேயுமே நீங்கள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இது பண்ணால் வந்து டிஸ்மெனோரியா கம்மியாகுதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணியும் உங்களுக்கு டிஸ்மெனோரியா இருக்குது, வயிறு வலி இருக்குது பீரியட்ஸ் டைம் அப்படின்னா நீங்கள் டாக்டரை மீட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பெயின் கில்லர்ஸோ இல்லை வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது சாப்பிட்டும் வரல அப்படின்னா the third step is லாப்ரோஸ்கோபி. ஸோ லாப்ரோஸ்கோபி பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில கண்டிஷன்ஸ், ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தால் இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு டிஸ்மெனோரியாவும் அதோட கூடவே போயிடும். ஸோ யாருமே வந்து பீரியட்ஸ் டைமில் வர வலியை வந்து இக்னோர் பண்ண வேண்டாம். இதுக்கான தீர்வு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருந்தால் டாக்டரை போய் மீட் பண்ணி கெட் ட்ரீட்டட். அண்ட் இதுக்கான சொல்யூஷன் இருக்குது.